ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு வாசல் இருக்கிற ரோஜா செடி பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. பூக்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். மறுபடியும் புது தளிர் வந்து பூக்கள் நிறைய பூக்கணுன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு ஒரு உரம் கொடுத்துடலாம். அது என்ன உரம்னா மண்புழு உரம் தாங்க. இந்த மண்புழு உரத்து கூட இன்னொரு 2-3 பொருள் கலந்து கொடுத்துடலாம். அது என்ன பொருள்னா போன் மீல், வேப்பம் புண்ணாக்கு, ஆட்டு உரம். இந்த 3 பொருளையும் கலந்து 15 நாளுக்கு ஒரு முறை நம்மளோட ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும். இதுக்கு முன்னால் நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ரோஜா செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குதுன்னு. 15 நாளைக்கு ஒரு முறை நம்மளோட ரோஜா செடிகளுக்கு இந்த உரத்தை கண்டிப்பாக கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். நான் ஒரு கப்பு வச்சுருக்கேன். அந்த கப்பில் 2 கப்பு மண்புழு உரம், 1 ஸ்பூன் போன் மீல், 1 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு, 2 ஸ்பூன் ஆட்டு உரம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 செடிக்கான அளவு தான் நான் காட்டுறேன். பாருங்கள் மண்புழு எப்படி ஊறிட்டுருக்குதுன்னு. இந்த மண்புழு அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம செடியில் போட்டுடலாம். இந்த மாதிரி மண்புழு நிறையா நம்மளோட தொட்டிகளில் இருந்தால் ரோஜா செடிக்கு ரொம்ப நல்லது. அது மண்ணை இறுக விடாது, எப்போவுமே லூஸாக வச்சுக்கும். ரோஜா செடிக்கு எப்போவுமே செழிப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா செடியை சுற்றி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா மண்ணை தள்ளி விட்டுறணும். இல்லைன்னா சின்ன சின்ன புழு மண்புழு இருந்தாலும் வெயில் பட்டுச்சுன்னா இறந்துரும். அதனால் நல்லா மண்ணை தள்ளி விட்டு மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டு நம்ம தண்ணி நிறையா ஊற்றிடணும். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விட்டுறலாம். ஒரு வாரம் கழித்து நான் காட்டுறேன் எப்படி தளிர் வந்திருக்குதுன்னு. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.